இன்னைக்கு பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, சூரிய ஆதிக்கம் மிகுந்த நாளில் வந்து நம்ம மாமிசம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, அப்படி சூரிய ஆதிக்கம் உடைய நாள் வந்து எந்த நாள் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சூரிய ஆதிக்கம் உடைய நாளாக வந்து கரிநாள் இருக்கு இல்லையா, அதை தான் சொல்லப்படுது. அந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கும். அந்த கரிநாள் அப்போது நம்ம உடம்புல உஷ்ணம் வந்து அதிகமாகி சுரப்பிகளின் சுரப்பும் வந்து அதிகமாக காணப்படும். அந்த டைமில் ஒரு நான்வெஜ் எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அது செரிக்கிறதுக்கு நமக்கு வந்து அமில சுரப்பியும் உமிழ் பெருக்கமும் அவசியம். ஆனால் அந்த கரிநாள் அப்போது மனித உடலில் வந்து அது இயல்பாகவே அதிகமாக இருக்கும். அந்த நாளில் ஆமை ஓட்டை கூட அவித்து செரிக்கலாம் என்று வேடிக்கையாக கூறுவாங்க. ஆனால் உணர்வு பூர்வமும் அதிகமாக இருக்கும். இதனால தான் அறிவுபூர்வமான நற்காரியங்களை இந்த நாளில் செய்யக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்கிறது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.